திமுகவுடைய பயந்தாங்கோலி பிரச்சாரம் என்ன? திமுகவுடைய பயந்தாங்கோலி பிரச்சாரம் என்ன அப்படின்னா, பிஜேபி உள்ள வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும், மோடி உள்ள வந்துடுவார். இதுதான் உங்களுடைய பயந்தாங்கோலி பிரச்சாரம். சரி, ராகுல் காந்தி என்ன பண்ணுறாருன்னா, ஆந்திராவில் ஜெகன் மோகன் ரெட்டியோட ஒன்றா நின்று அவர் பிரச்சாரம் பண்ணுறார். இங்கே ஆந்திரா கர்நாடகாவில் அந்த முதலமைச்சரோட ஒன்றாக நின்று பிரச்சாரம் பண்ணுறார், ஒரே மேடையில் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் கேரளம், அங்கேயும் போயிட்டு அந்த முதலமைச்சரோட ஒன்றா நின்று அவங்களோட ஒன்றாக பிரச்சாரம் பண்ணுறார். தமிழ்நாட்டில் எம்பி எலெக்ஷன் வந்திருக்கு, இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் வருது, அடுத்து உள்ளாட்சி தேர்தலும் வருது. இதில் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒரே மேடையில் உட்காந்து பிரச்சாரம் செய்வாங்களா? பார்த்துருக்கீங்களா? அதாவது இங்கிருந்து ஸ்டாலின் கூட கர்நாடகா போனார், அங்கே போய் பிரச்சாரம் பண்ணார். நீங்கள் காங்கிரஸுக்கு வாக்களிகள், நாட்டு மக்கள் நல்லாக இருப்பார்கள் அப்படின்னு பேசுவார். அங்கே கேரளம் போவார், அங்கேயும் பேசுவார். உழைப்புக்கு பேர் பெறக்கூடிய இந்த மக்கள் கம்யூனிஸ்ட்க்கு ஓட்டு போடுங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க, மக்கள் நல்லா இருப்பாங்க, பிஜேபி உதறோம், ஆர்எஸ்எஸ் உதறோம், பாசிஸ் உதறோம் அப்படி சொல்லி ஓட்டு கேட்பார். அப்படி இங்கேருந்து ஆந்திரா போவார், அங்கே தெலுங்கு பேசுவார். நம்ம தெலுங்கு வராது, ஸோ அங்கே தெலுங்கு பேசுவார். இந்த 3 மாநில அமைச்சர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஸ்டாலின் ஆச்சு நல்லாயிருக்கு, ஸ்டாலின் தான் நல்லவர் அப்படின்னு பேசுகிறாங்க. நான் பேச மாட்டாங்க. என்ன காரணம்னா, இவர் ஒரு பொம்மை, இவர் வந்து ஸ்டாலின் ஒரு பொம்மை. இவர் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் குசோசனை பேச நல்லாயிருக்கும். டேய் தம்பி, நம்மளை தான் நம்பர் 1 முதலமைச்சர் சொல்கிறாங்கடா, அதனால் இந்த மாதிரி நாமளும் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும், நம்ம மீண்டும் நாட்டை ஆகணும் அப்படின்னு சொல்லி போய் நீ மக்கள்கிட்ட பேசுகிறா அப்படி சொன்னால் பரவாயில்ல. இவங்ககிட்ட மீடியாக்கள் இருக்குது. இவங்க சும்மாவே காத்திப்பினாலே மீடியாக்கள் வந்து மழை அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு மலையிலும் முன்முகம் தெரிகிறது அப்படின்னு பாட்டு போட்டு பிஜிஎம் வாசிப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறாரு இவர், இந்தியாவை நம்பர் 1 மாநிலமாக, நம்பர் 1 முதலமைச்சராக நம்மளை தான் சொல்கிறாங்க, நம்மளை தான் அடுத்து பிரதமர் என்று சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இப்போ ஆந்திராவுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி, தெலுங்கானாவுக்கு இது கர்நாடகாவில் முதலமைச்சர், அப்புறம் இங்கே பினராயி விஜயன், இவங்களுக்கு என்ன தோணும், ஏடா உனக்கு 4 வார்த்தையும் பேச தெரியாது, நீ நம்பர் 1 முதலமைச்சரா, உன்னை நாங்கள் பிரதமராக ஏற்றுப்போமா, எதுக்குற அந்த அண்டப்பொழுக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரதில்லை. சப்போஸ் இவங்க வந்தால் கூட, எப்பா இவன் சும்மாவே போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், நாம் தான் நம்பர் 1 முதலமைச்சர், நாம் தான் நம்பர் 1 பிரதமர் ஆகிடுவோம் அப்படின்னு பேசிக்கிறாப்புல. இப்போ நம்மளாம் போனோம், அது கன்ஃபார்ம் ஆகிடும். அதனால் அது அங்கேயே இருக்கட்டும், நம்ம போக தேவையில்ல, அவன் ஜெயிச்சேன்னு ஜெயிக்க கேட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்தந்த முதலமைச்சர் அப்படியே இருக்காங்க. அங்கேருந்து கூட என்ன பண்ணலாம், இவங்க வாழ்த்துக்கள் சொல்ல, நீங்கள் வந்து வெற்றி பெறும் சொல்ல, புரியுதா? இதில் டிகே சிவகுமார் சொல்லிக்கிறார், தமிழ்நாட்டுக்கு மீண்டும் வந்து ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரணும். அவர் சொன்னது காரணம்னா மேகதாதானால் என்ன காட்டணும், அணை காட்டணும். அதுக்கு மற்ற யார் வந்தாலும் ஆப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க. இவர் தெரிவிக்க முடியாது. ஏன்னா என்ன சொல்லணும், இவருக்கு போய்ட்டு மேகதாதும் ஒரு குளங்குதுங்க, அந்த குளத்துக்கு இடையில் வந்து நாங்கள் ஒரு தடுப்பணை கிடைக்குதுன்னு வச்சுக்க, அப்படியே ஓகே கட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். அது மேகதாது என்பது குளமா குட்டையா இல்லை பெரிய கடலா இல்லை பெரிய ஏரியான்னு இவருக்கு தெரியாது. இவருக்கு தடுப்பணை கட்டுறாங்களா இல்லை பெருசாக வந்து டேம் கட்டுறாங்களா அதெல்லாம் இவருக்கு தெரியாது. கிடைக்குங்களா அப்படின்னு சொல்லுவார். அதனால் இவர் வரணும்னு சொல்லி ஏன் சொல்கிறா, சிவகுமார் சொல்கிறா. அப்போ புரிஞ்சுக்கணும், இந்த திமுகவுடைய தண்டவாளம் பண்டவாளம், இந்த திமுகவுடைய பெத்தலாட்டதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஓட்டு போடும்போது கை திமுக சேர்ந்து போட, ஐயோ இது போடக்கூடாது சொல்லி மாறி போகும். இல்லைச்சி அதுக்கு போட்டு வந்துடுவீங்க. பலனை நீ மட்டும் நம்ப மாட்டேன், நானும் சேர்த்து தான் கஷ்டப்படணும், நான் அடிக்கணும். அதனால்